அப்புறம் ரீசெண்டாக இந்த ஒரு ஒரு குட்டி குஞ்சான ஒருத்தன் வந்து போட்டிருந்தான். பிஜேபியோட ஒருத்தன் கூட பிஜேபி வேட்டி கட்டிட்டு நடக்க முடியாதுன்னு போட்டிருந்தான். அது ஒரு காமெடி. சரி, ஓகே, அவன் வேட்டி கலவான்ற பையன் போட்டிருக்கு, அதை விட்டுறலாம். நம்ம அரசியல்வாதி கிடையாது, அந்த அரசியலுக்காக அது பேச வரல. மோடியோட கார மதிப்பெண் போட்டிருந்தான். சரியா? இதுல என்ன ஒரு காமெடினா, இவ்வளோ பெரிய தற்கொலை எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அந்த எஸ்பிஜி சின்னதாக ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, கையில் ஒரு கன்னு. அந்த கன்னு ஒரு நிமிஷத்துக்கு 900 புல்லட்டு. இந்த ட்ரிகரை அமுத்தி பிடிச்சான்னா 60 செகண்ட்ல 900 புல்லட் வெளில வரும். சரியா? அது ஒன்றாச்சா? ரெண்டாவது வந்து ஒரு எஸ்பிஜி கமாண்டோ குறைஞ்சபட்சம் 5 மேக்சின் வச்சிருப்பாங்க அந்த கன்னுக்கு. பார்த்துங்க மக்களே. அப்போ வந்து பிஎம்ஐ சுற்றி காரில் மாத்திரம் 5 பேர் இருப்பான் எஸ்பிஜி. ஸோ 9 × 5 × 5, ஓகேவா? கிட்டத்தட்ட 20,000 புல்லட். என்ன இருக்கும் அந்த பாடியில்? போய் மறிக்கிறேன்னு சொன்னான் இல்லையா அந்த குட்டி குஞ்சான், அவன் பாடியில் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 20,000 புல்லட்டு, 60 செகண்ட். பார்த்துங்க மக்களே. அது இல்லாமல் பின்னாடி பேக்கப் ஃபோர்ஸ் இருக்குது, முன்னாடி பேக்கப் ஃபோர்ஸ், அது வேற. நான் சொல்கிறது மோடிஜியோட காரில் மட்டும் இருக்கிற ஃபோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவரோட காரில் இருக்குது. அப்புறம் அந்த காரை பற்றி ஒரு தனி ஸ்டோரி, அது வேற விஷயம். பட் பார்த்துங்க, சும்மா எதையாச்சும் வந்து வாய்க்கு வந்த மாதிரி உளரக்கூடாது. இது முன்னாடி மோடிஜிக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் கிடையாது, இப்போ வேற லெவல். அதனால் பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க, ஓகேவா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளரக்கூடாது. மோடிஜி என்னவோ உங்கள் ஏரியா கவுன்சிலர் நினச்சியா போய் காரை மறிக்கிறதுக்கு? முட்டாப்பையில்.